ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தற்போது நீங்கள் காணக்கூடிய இந்த தாவரம் புளிமேரியா ஆல்பா. புளிமேரியா தாவரத்தின் வெள்ளை நிற பூக்கள் மற்றும் பக்கத்தில் உள்ளது புளிமேரியா ரூப்ரா. இது பாருங்க, சிவப்பு வண்ண பூக்கள். இவை புளிமேரியா தான். நாம் இது ரெண்டுக்கும் இடையே கிராஃப்டிங் பண்ண போகிறோம். அதாவது தாவர ஒட்டுதல் முறை. இந்த பேஸ் சிவப்பு வண்ணத்தில் இப்போ வெள்ளை நிற பூக்கள் கலப்பினம் செய்யுது. எப்படி ஒட்டுதல் முறை ஆங்கிலத்தில் கிராஃப்டிங் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. வணக்கம் நண்பர்களே. இப்போது ஒட்டுதல் முறை தமிழ், ஆங்கிலத்தில் கிராஃப்டிங். அதாவது ஒரு தாவரத்தில் அதே இனத்தை சேர்ந்த தாவரம் நம்ம கலப்பினம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கணும். இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட தாவரம் புளிமேரியா ஆல்பா, புளிமேரியா ரூப்ரா. பேஸ் புளிமேரியா ரூப்ரா. அதில் புளிமேரியா ஆல்பா எப்படி போகிறது காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், ஒரு கட்டிங் எடுத்துக்கிறேன். இதுலேருந்து புளிமேரியா ஆல்பா ஒரு சிக்கேச்சேரி எடுத்து அழகாக எடுத்துக்கோங்க. இலைகள்லாம் எடுத்துருங்க. மொத்த இலைகள் எடுத்துருங்க. ஒரு சிக்கேச்சேரி எடுத்துக்கோங்க. எடுத்து இதே மாதிரி அனைத்து இலைகளையும் எடுத்துக்கோங்க. ரிமூவ் பண்ணிடுங்க. முனைகளை மட்டும் விட்டுருங்க, குருத்திலை மட்டும். நாம் எப்படி எடுக்கணும்னா, இங்கே பாருங்க. இப்போ இது புளிமேரியா ரூப்ரா. புளிமேரியா ரூப்ரால ஃபஸ்ட்டு ரவுண்ட் போட்டு கட்டிங் எடுத்துருவோம். நம்ம இது எடுத்தாச்சு. இப்போ இதில் நான் போட போகிறேன். இந்த புளிமேரியா ரூப்ரால புளிமேரியா ஆல்பா. இப்போ எவ்வளோ உள்ள நான் போட போகிறேனோ அந்த அளவுக்கு இதில் எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், சும்மா இந்த அளவு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு உள்ளே இறக்க போகிறேன். இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்க, ஒரு அழகாக நைஃப் வச்சு இந்த மார்க்கிங் நம்ம இவ்வளோ தூரம் மார்க்கிங் பண்ணியிருக்கோம். இந்த அளவுக்கு ஃபுல்லாக சீவி எடுத்துருங்க. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதே அளவு நம்ம இதுலேருந்து உள்ள தாவத்துள்ள வைக்க போகிற இந்த ஏரியாவில் இந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. எவ்வளோ உள்ள போதோ அந்த அளவு பிளான்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணின்னு நம்ம என்ன பண்ணணும், இந்த அளவு தாவரத்தில் ரிமூவ் பண்ணணும். இங்கே பாருங்க, பொறுமையாக பண்ணுங்க. கீழே உள்ள பகுதி தோல் உரியாத மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க, இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு அப்படியே ஒட்டுற மாதிரி கரெக்டாக டைட்டாக எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்களா, இது ஒரு பால் தாவரம், சீக்கிரமாக நமக்கு கவர் ஆகிடும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது டேப் உங்கள் பார்வைக்காக இதை வச்சுருக்கேன். இங்கே பாரு, நண்பர்களே. இங்கே பாருங்க, எடுத்துன்னா இது ஆல்பா ரூப்ரா பேஸில் வச்சு இப்போ கட்டிங்ஸ் போடுறது. எப்படி நம்ம கலப்பு ஒட்டுதல் தாவரம், ஒரே தாவரத்தில் 2 வண்ண பூக்கள். இது ஆல்பா, பேஸ் ரூப்ரா ரெட்டு. இங்கே பாருங்க, தாவரத்தை எடுத்து நம்ம கட்டிங் போகிறதுக்கு முன்னாடி என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸ்க்கு நம்ம கட்டிங் சீவி எடுத்துக்கணும். நாம இங்கே பாருங்க, அதே லெவலுக்கு எடுத்துட்டு
டேப் போட்டு டைட் பண்ணிடுங்க. இவை பால் தாவரம்ங்கிறதுனால சீக்கிரம் நமக்கு இது ஜாயிண்ட் ஆகிடும். இது டேப் ஏன் சுற்றுறோம்னா நமக்கு பூச்சி தாக்குதலிருந்து பாதுகாக்கவும் பிளான்ஸ் ஷேக் ஆகாமல் இருக்கும். அப்போ தான் நமக்கு இந்த பேஸ் தாவரத்துலேருந்து குரோத் இருக்கும். நமக்கு இல்லைன்னா குரோத் வராது. டேப்பு நிறைய சுத்துங்க. நமக்கு இது வித்தின் 1 மந்த்துக்குள்ள 3 வீக்ல 4 வீக்குள்ள நமக்கு வந்து இதை புதுசாக நமக்கு லீவ்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்போ வரும்போது நமக்கு இதுலேருந்து வரக்கூடிய தாவரத்துலேருந்து 2 வண்ண பூக்கள் பார்க்கலாம், வெள்ளை மற்றும் சிவப்பு. அதே மாதிரி ஒரே தாவரத்தில் நம்ம மல்டி கலர் வரணும் அப்படின்னா நாம் வந்து இந்த மாதிரி 2-3 பிரான்ச்சை எடுத்து நம்ம வேற வண்ணத்தை எடுத்து நம்ம போடலாம். இல்லை நமக்கு வந்து ஒரே தாவரம் வேற வித்தியாசமான இப்போ ஒயிட்டும் ரெட்டும் போட்டால் பிங்க் வரணும் அப்படின்னா நம்ம இப்படி கட்டிங்ஸ் போட்டு எடுக்க முடியாமல் நம்ம கருவுதல் மூலமாக எம்ரியோ, அதாவது பெண் உறுப்பு ஆண் உறுப்பு நம்ம கலப்பினம் செய்து அதன் மூலம் விதைகள் உருவாக்கப்பட்டு அவை போட்டால் மட்டும்தான் நமக்கு தாவரத்தில் வந்து புதிய வண்ணம் கிடைக்கும். அதாவது ரெட்டும் ஒயிட்டும் போடும்போது பிங்க் கிடைக்கும். இப்போ இதில் அப்படி இல்லை, நம்ம வந்து ஒட்டுதல் முறை தான். அதனால ரெட்டு பிங்க் போட்டால் ஒரே பிரான்ச்சில் ஒரே தாவரத்தில் 2 வண்ண பூக்கள் வரும். அவ்வளோதான். இது போட்டாச்சு. இது மேலே பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பாலித்தீன் கவர் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை போட்டு நம்ம போட்டுடும் போது பூச்சி தாக்குதல் எதுவும் இருக்காது. அப்போ தாவரம் வந்து வேகமாக நன்கு வளர்ந்து நமக்கு ஜாயிண்ட் ஆகிடும் வித்தின் 1 மந்த்துக்குள்ள. இங்கே பாருங்க, இதை போட்டு டைட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும், லூஸாக இருக்கட்டும். அப்போ தான் உங்கள் லீவ்ஸ் புது லீவ்ஸ் வரும்போது ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் தாவரத்தில் ஒட்டுதல் முறை. ஒரு தாவரத்துலேருந்து இன்னொரு தாவரத்தை எடுத்து ஒட்டுதல், ஆங்கிலத்தில் கிராஃப்டிங். இது வித்தின் 1 மந்த்துக்குள்ளே நியூ லீவ்ஸ் வரும். நமக்கு இந்த ஒரு தாவரத்துலேருந்து 2 வண்ண பூக்கள் வரும். இந்த பிரான்ச் ஃபுல்லாக ரெட் இருக்கும், இதுலேருந்து வர பிரான்ச் வந்து ஒயிட் கலர் ஃப்ளவர் வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆகிடுச்சு. வித்தின் 1 மந்த்துக்குள்ளே இது என்ன ஆகும், 2 பிரான்ச்சும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். நம்ம ஒட்டிக்கிட்டோன்னே நமக்கு புதிய தாவரம்னா இதுலேருந்து வரக்கூடிய புதிய இலை, புதிய வண்ண பூக்கள், வெள்ளை நிற பூக்களை கொடுக்கும். அவ்வளோதான். நமக்கு ரூட் ஃபார்ம் ஆகாது. 2 பிரான்ச்சும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கொள்ளும். ஒட்டினோன்னா நமக்கு இதில் தனியாக இந்த பிரான்ச்சஸ்லேருந்து குரோத் வந்து லீவ்ஸ் வந்து அப்புறம் ஃப்ளவர் வைக்கும். இது 1 மந்த் கழித்து மறுபடியும் ஒரு வீடியோ உங்களுக்கு போகிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.